கரூர் டெக் சிட்டி ரோட்டரி சங்கமும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ரோட்ராக்ட் சங்கம் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் 2013 நிறைவு விழா அட்லஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கொங்கு கல்வி அறக்கட்டளை தலைவர் கொங்கு மாமணி திரு அட்லஸ் எம் நாச்சிமுத்து தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு கும்கி திரைப்பட நடிகர் திரு ஜோ மல்லூரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ரோட்டரி 3000 மாவட்டத்தின் துணை கவர்னர் வி ரமேஷ், தலைவர் ரவிக்குமார், பொருளாளர் பிரபாகரன், வெற்றி நிச்சயம் ப்ராஜெக்ட் தலைவர் ஜெகநாதன், கரூர் டெக் சிட்டி ரோட்டரி பவுண்டேஷன் தலைவர் ரவீந்திரன், கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தாளாளர் சிவக்குமார், முதல்வர் நந்தகோபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ரோட்ராக்ட் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. விழா நிறைவாக கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ரோட்ராக்ட் சங்க தலைவர் எஸ் மனோஜ் நன்றியுரை வழங்கினார். லவ் பண்ணி அவ்வளோ கட்டுப்பாடான ஒரு ஊரில் நான் வந்து ஒரு மகளை சொல்லி அவ்வளோ லவ் பண்ணி அது நிறைவேறாத நேரத்தில் தன்னோடு கூட வந்தவர்கள் அத்தனை பேரும் இறந்து ஒரு இளம் பிள்ளை போல் இருக்கிற நேரத்தில் நான் எப்படி தம்பி என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய கூறுடைய கட்டுப்பாடு அத்தனையும் தகர்த்தி ஒரு சாதாரண மனிதனுக்காக நான் என்னுடைய சுயத்தை இழந்துவிடக்கூடாது, காமங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், காமனுடைய நம்பிக்கை தகர்ந்துவிடக் கூடாது. ஒரு இளம் நடந்திருக்கிற நேரத்தில் அங்கே திருமணம் நடப்பது சாத்தியமில்லை. அதற்காகவே என்னுடைய பாதையை இயக்குனர் ப்ரொஃபசர் இது நான் செய்ததில்லை, அது சொன்னதை செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை போகிற கல்லூரிகளெல்லாம் கேட்பதை போலவே நீ கேட்டிருக்கிறார், அது தவறில்லை. ஆனால் சேர்த்து வைக்க மட்டும் வைத்து விட்டால் இந்த கேள்வியை கேட்பதற்கு இங்கே வந்திருக்க மாட்டார். நீ 1000 பேருக்கு முன்னால் கேள்வி கேட்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதே, அந்த தகுதியை நீ உருவாக்கி இருக்கிற ஒரு தலைவர். நான் கேட்டேன், ஒரு கேள்வி யாராவது கேட்பீர்களா என்று கேட்டேன். 1000 பேர் கைவிக்கவில்லை, நீ மட்டும்தான் கைவிக்கிறார். ஒரு மனிதன் பாதையை கேட்கிறார், பாதையை உருவாக்குகிறார். உங்களுக்கு முதல் கேள்வி கொடுத்துக்கணும். நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, ஆனா நாங்க பேசுற தமிழுக்கும் நீங்க பேசுற தமிழுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. இது பயிற்சியால முயற்சியால வருதல்ல, உணர்ச்சியால வருது. என் வாழ்க்கை உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணம் இல்லை. இப்போது வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகம் ஒரு 3ஆம் ஆண்டு படித்துவிட்டு வெளியே போகிறவர்களுக்கான புத்தகம். காரணம் எத்தனை கரூர் மாவட்ட கைத்தறி நெசவாளர் சங்கம் மற்றும் கைத்தறி உற்பத்தியாளர் சங்கம் இணைந்து மத்திய அரசை கண்டித்து வருகின்ற 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தேசிய கைத்தறி வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சின்னக்கொங்கு திருமண மண்டபத்தில் கைத்தறி நெசவாளர் பாதுகாப்பு சங்க தலைவர் பழனிசாமி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். நம்ம ஊருக்கு அந்த 30 கிலோங்கிறது ஒரு தறிக்கு 1 வாரத்துக்கு வரும், மீதி 3 வாரம் தறி சும்மா நிற்கும். இப்போ அதை நாங்கள் என்ன ஏற்கனவே ஒரு கோரிக்கையாக நம்ம மத்திய அமைச்சர்கிட்ட நாங்கள் ஆனந்த் சர்மாட்ட, நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சர்கிட்ட, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தம்பித்துறை மூலியமாக அதை மூவ் பண்ணி அதை 100 கிலோவாக மாற்றணும் அப்படின்னு நேரடியாக அவங்க கொண்டு நேரடியாகவே மனு கொடுத்து பேசியிருக்கோம். அவர் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அனைவரும் அந்த பட்ஜெட் போட்டு செய்வான்னு எதிர்பார்க்குறோம். அது ஒரு இது. ரெண்டாவது இன்னொரு ஸ்கீம் இருக்குது அரிய. அதில் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு அந்த என்எல்ஜிஎஸ்எல் நூல் பர்ச்சேஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு கைத்தறிக்கு ஒரு 50 அரிக்கோ, அதாவது தறி தங்கட்ட தறி இல்லாமல் வெளித்தறி ஒரு 50 அரி ஒரு 60 அரிக்கு வெளித்தறிக்கு நூல் கொடுத்தோம்னா அவங்க ஒரு குடோன் கொடுக்குறாங்க. ஒரு குடோன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதுவும் மில்கேட் ப்ரைஸில் தான், அதாவது அந்த ஆலைவாயில் திட்டத்தில் லாரி வாடகை, அது இல்லாமல் அந்த குடோன் சார்ஜுன்னு சொல்லி 2.5% தர்றாங்க. அது ஒன்று இருக்குது. அதில் என்னன்னா, அது இப்போ முதல்ல ஆரம்ப காலத்தில் இந்த ஸ்கீம் வரும்போது முதல்ல செல்வாட்டு திட்டம் இருக்கும்போதே
அந்த சென்வாட்டில் 10% வந்தது. இந்த கைத்தறியில் சிட்டானூலுக்கு வரி இழிக்கும் போது அந்த 10% அப்போ கொடுத்தாங்க. அதில் இது கைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தை உறுப்பினராக இருந்தால் போதும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் நிபந்தனை. இப்போ அதான் நிபந்தனை இருக்குது. கைத்தறி உற்பத்தி அதை சங்கத்தில் எதிராக ஒரு ஆர்கனைஸ்டு சங்கம் ரிஜிஸ்டர் சங்கத்தில் மெம்பராக இருக்கலாம், இல்லை ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் மெம்பராக இருந்தால் போதுங்கிறதா அவங்க கொடுத்துருக்க நாம்ஸ் அப்படி தான் இருக்குது. வியாபாரி மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்கிறது இந்த இவங்க தான், இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான். ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம யார் ப்ரொடக்ஷன் இருக்கலாமையோ இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க சொல்கிற இந்த முறை தவறானது. இதை வாபஸ் வாங்கி HIPCயில் மெம்பராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லோக்கல் உற்பத்தி. இப்போ நம்ம நாடு வந்து 130 ஜனத்தொகை, இதில் நம்ம நாட்டுக்கு உற்பத்தி ஏகப்பட்ட கருவு நடக்குது. ஒரு 200-300 கடை நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு உற்பத்தி 200-300 நிறுவனம் இருக்குது. அவங்களும் கைத்தறி பண்ணால் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏற்றுமதியாளருக்கு தான் அப்படின்னா அப்போ உள்நாட்டு உற்பத்தி பண்ணுற கைத்தறியாளர்கள் இல்லையா? நேரடியாக ஏற்றுமதியோ அல்லது உள்நாட்டு உற்பத்தியோ தறி வச்சு நேரடியாக தறிக்கு நூல் கொடுத்து வாங்குறவங்க ஏன் இல்லைங்கிறீங்க? நேரடி ஏற்றுமதியாளருக்கு மட்டுங்கிறத தளர்த்தி கைத்தறின்னு வச்சுருந்து கைத்தறிக்கு நூல் கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு இந்த சிஸ்டம் ரெண்டையுமே அமல்படுத்தணுங்கிறது இப்போ எங்களுடைய இது. அது கோரிக்கைங்க. இப்போ நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறோம்னா, இந்த NHDC கரூர் கோயம்புத்தூர் வந்து ரீஜனல் ஆஃபீஸ், கரூர் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக 4 வருஷமாக தறிகளை சொன்னீங்களா அடிக்கடி பார்க்குறீங்க, வந்து பார்க்குறீங்க. தறிகளை சும்மா இருக்குது. ஆனால் இந்த லட்சக்கணக்கான கிலோ ஒரு 3 மாதத்தில் மட்டும் 45 லட்சம் கிலோ கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரிகளுடைய உடந்தையோட. புதிய டைட்டானிக் கப்பலை உருவாக்க ஆஸ்திரேலிய கோடீஸ்வரர் திட்டமிட்டுள்ளார். உலகின் பிரம்மாண்ட கப்பலான டைட்டானிக் கடந்த 1912 கடலில் மூழ்கியது. அதன் பின் எந்த ஒரு கப்பலும் இதற்கு இணையாக தயாரிக்கப்படவில்லை. தற்போது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கோடீஸ்வரர் கிளைவ் பால்மர் டைட்டானிக் 2 என்ற கப்பலை உருவாக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக அமெரிக்க அருங்காட்சியகத்திலிருந்து டைட்டானிக் கப்பலின் திட்ட வடிவத்தை பெற்றுள்ளார். இந்த கப்பல் கட்டுவதற்கான பணிகள் சீனாவில் மேற்கொள்ளப்படும் எனவும் சமையல் அறை முதல் படுக்கை அறை வரை அனைத்து அச்சு அசலாக டைட்டானிக்கை பிரதிபலிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2700 பேர் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலின் பயணம் செய்ய இதுவரை 40,000 பேர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பல் முதல் பயணமாக பிரிட்டனின் கேப்டவுனில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் வரை இயக்கப்படும். இதில் பயணிக்கும் அனைவருக்கும் டைட்டானிக் பயணிகளை போன்றே அதே மாதிரியான உடை, உணவு வழங்கப்படும். டைட்டானிக் கப்பலில் கவச உடை இல்லாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் உயிரிழந்தனர். இந்த கப்பலில் அந்த குறைபாடு இல்லாமல் அனைத்து பயணிகளுக்கும் கவச உடை வழங்கப்படும். இந்த கப்பலில் முதல் வகுப்பில் பயணம் செய்ய 55 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த பிரம்மாண்ட சொகுசு கப்பல் 2016ஆம் ஆண்டில் வெள்ளோட்டம் விடப்பட உள்ளது.